ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹவு டு டூ சேனல். இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். இந்த கோவிட் டைமில் எல்லாருமே சேஃபாக இருக்கணும். தட் இஸ் மை ப்ரேயர்ஸ் டு. இப்போ பாருங்கள், ஒரு ஈஸியாக உங்களோட ஃபேஸை கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சேஃப் கார்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. அதை பாருங்கள். வெரி வெரி சிம்பிள், லெஸ் எக்ஸ்பென்சிவ். ஒன்றுமே வேணாம். ஒரு ஸ்பாஞ்சு, ஒரு எலாஸ்டிக்கு, ஃபெவிஸ்டிக் இருந்துட்டால் போதும். ஒரு OHP ஷீட் ஒன்று. வெரி ஈஸிலி வீட்டிலே பண்ணிக்கலாம். உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபோர்ஹெட்டில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் கர்வாக கட் பண்ணிக்கணும். OHP ஷீட்ஸை எடுத்துக்கோங்க. அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் 2 பக்கத்துக்கு அந்த ஃபோர்ஹெட்டில் அது சரியாக ஈக்குவலாக ஃபிக்ஸ் ஆகும். மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் OHP ஷீட்டை நீங்கள் ஃபெவிஸ்டிக் தடவின அந்த ஸ்பாஞ்சில் நீங்கள் ஸ்டிக் பண்ணணும். ஈக்குவலாக 2 பக்கம் வர மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப்பாக இருக்கிறதுனால நீங்கள் அதை கட் பண்ணி பிளண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைங்க அதை யூஸ் பண்ணும்போது குத்திடக்கூடாது இல்லையா? நமக்கும் அப்படி தான். அதனால் எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்கிறத கட் பண்ணி நீங்கள் பிளண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது பஞ்சிங் மிஷின் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 சைட்லேயும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் அதில் எலாஸ்டிக் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணிவிட்டு போட்டுடுங்க. நம்ம ஹெட் சப்போர்ட்டுக்காக போட்டுட்டு 2 பக்கமும் நாட் போட்டுடுங்க. ஸ்டிக் பண்ணிவிடுங்க. எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நாட் போட்டோன்னா கொஞ்சம் இன்னும் டைட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம். ஸ்டிக் பண்ணிட்டீங்கனாலும் வராது. இது மட்டும் போட்டதுனால நீங்கள் வெளியில் போக முடியாது. உள்ளே நீங்கள் மாஸ்கையும் போட்டுக்கணும். மாஸ்க்கு, ஃபேஸ் ஷீல்டு 2மே போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா ஒரு 85 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபேஸ் ஷீல்டு ஏன் போடணும்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம மாஸ்க் மட்டும் போட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் பேசும்போது ஆல் ஆஃப் அ சடன் ஸ்னீஸ் பண்ணாங்க, காஃப் பண்ணாங்கன்னா இந்த ஃபேஸ் ஷீல்டு நம்மளை ரொம்ப ப்ரொடெக்டிவாக வச்சுருக்கோம். இப்போ உங்களோட ஃபேஸ் ஷீல்டு ரெடி. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொன்று இதை பற்றி சொல்கிறேன். நீங்கள் இது ரொம்ப சிம்பிளாக இருக்க, இதை எப்படி ஃபேஸில் போட்டுக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இந்த OHP ஷீட்ஸோட கார்னர்ஸ் எல்லாம் குத்துன்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் டேப்ஸ் இருக்குது. அதை வாங்கி ஸ்டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ஏன்னா நம்ம மாஸ்க் மட்டும் போடும்போது நம்மளோட கண்ணையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக இந்த ஃபேஸ் மாஸ்க்கு இஸ் வெரி வெரி இஃபெக்டிவ். நீங்கள் கண்டிப்பாக நம்ம கோவிடை ஃபைட் பண்ணணுன்னா மாஸ்க் போட்டுக்கணும், ஹேண்ட்ஸ் வாஷ் போட்டுக்கணும். எக்ஸ்ட்ராவாக இந்த ஃபேஸ் ஷீல்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே நீங்கள் சேஃபாக இருக்கிற மாதிரி வெளியில் போகும்போது ஃபீல் பண்ணிக்குவீங்க. நீங்கள் ஈஸியாக ஒரு OHP ஷீட்டை சேம் எஃபெக்ட் தான் கொடுக்கும். OHP ஷீட்டு, ஒரு ஸ்பாஞ்சு, ஒரு எலாஸ்டிக் இருந்தால் போதும். சேஃப். அதனால் வீட்டிலேருந்து இதை நீங்கள் சானிடைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே போயிட்டு வந்தாலும் அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் சானிடைஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதனால் பண்ணுறதும் ஈஸி. இட் ப்ரொடெக்ட்ஸ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.